அதனால விஜய் சேதுபதி ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இப்போதைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்களோ அது அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த ஒரு இது வந்து தத்ரூபமா நாங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாவே எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். பிடிச்ச விஷயம்னா எப்படிலாம் எதுக்காகலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்றத நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஐயோ ரொம்ப சிரிச்சு உண்மையாக வயிறு வழியே வந்துருச்சு. அந்த நாங்க மட்டும் இல்லை, தேட்டரே சிரிச்சது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அதான் நம்மளோட அம்மா அப்பா அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் கூட இருந்தாங்க. அவங்களுமே எல்லாருமே நல்லா சிரிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி படம் எடுத்துருக்காங்க அப்படிலாம் நினைக்கல. எல்லாருமே எல்லா ஆடியன்ஸ்லயும் பார்க்கக்கூடிய ஒரு படம் அது. ஐயோ எல்லா ஆஃப்மே சூப்பரா இருந்துச்சு சார். ஃபுல் படமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரியே நான் யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் படமான்ட்டு. உண்மையாவே இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாங்களான்னு தான் என் மைண்ட் போகுது. உண்மையா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ரெண்டு பேருடைய இது அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே. கொஞ்சம் சண்டை மட்டும் தேவையில்லாத சண்டை மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் அந்த திருவிழாலாம் கூட இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஒரு சண்டைங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சிரிப்பாவே கொண்டு போயிட்டு திடீர்னு அந்த சண்டை வருதா, அது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் சண்டையை கம்மி பண்ணியிருக்கலாம் லைட்டா. இல்ல உண்மையாவே எதிர்பார்க்கல சார். நாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் போயிட்டு மறுபடியும் அந்த தேட்டர் இது ஹோட்டலுக்கு வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கல. உண்மையாவே ஒரு மாதிரி ரொம்ப ட்விஸ்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் அந்த ஒரு சாங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற சாங்ஸ் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலி படம் கொஞ்சம் அதிகமா கம்மியா தான் வந்து, இப்பதான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பரா இருந்துச்சு சார். அது ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு கொஞ்சம் எப்படி சொல்றது, படம் கொஞ்சம் நல்லா தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லங்க இது வந்து ஃபேமிலி படம் தாங்க. வரலாம், ஃபேமிலியோட வரலாம். அப்படிலாம் இல்ல, ஒரேடியா ஃபேமிலியும் போனா ரொம்ப போர் அடிக்கும்ல. கொஞ்சம் ஆக்ஷனும் வந்தா தான் நல்லா இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. கனிமா சாங் அப்புறம் இதுதான், இந்த சாங் தான் ட்ரெண்டா இருக்கு. காமெடி சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்துச்சு. பிடிச்ச விஷயம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. எவ்வளவு சண்டை வந்தாலும் லாஸ்ட்ல அவங்க சேர்ந்துருவாங்க. நல்லா இருந்தது. அவங்க பாவம் ஃபேமிலிக்குள்ள மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது. காமெடியா இருந்துச்சு. காமெடியா கன்வே பண்ணிருந்தாங்க மெசேஜ். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பேஸ் இல்ல யோகி பாபுக்கு, பட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். மேபி வேற ஸ்டோரியில இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி பார்க்கணும். குடும்பத்தோட வந்து மாமனார் மாமியாரோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்ல மெசேஜ் கன்வே பண்ணிருந்தாங்க. சண்டைலாம் இல்ல, அது எல்லாமே காமெடி சீன் தான். ஃபேமிலி மூவி எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. பிடிச்ச விஷயம்னா ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப்குள்ள யாரும் உள்ள வராம இருந்தா போதும், யாரும் உள்ள விடாம இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அது ரொம்ப முக்கியம். அதுல மட்டும் தெளிவா இருந்துட்டாங்கன்னா போதும். செமையா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். காமெடி நல்லா இருக்கு. யோகி பாபுட காமெடி செமையா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபைட் இருக்கு, இருந்தாலும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஓகேவா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஃபைட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஓகேவா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேருக்கும் வந்து செமையா இதா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கணும். பார்க்க வேண்டிய மூவி. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கணும். எல்லாரும் மிஸ் பண்ணாம. படம் கொஞ்சம் காமெடியா இருக்கு. இந்த சண்டை காட்சி மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சண்டை நிறைய இருக்கு. கொஞ்சம் படம் நல்லா தான் இருக்கு, தமாசா இருக்கு. நல்லா பார்க்கலாம். ஒரு சிரிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு சார். கரெக்டா இருக்கு.
Yeah, it's all good movie. Super, amazing. Super, amazing. Sama. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கப்புள்ஸா இருக்க சண்டை எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. கப்புள்ஸா இருக்க காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, லேகே இல்ல. ஃபேமிலியா எல்லாருமே பாக்குற மாதிரி நல்லாவே இருந்தது. ரெண்டுமே போர் அடிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்தது. படம் ஃபுல்லா ஒர்த்து ப்ரோ, ஃபுல்லாவே பார்க்கலாம். யார் முக்கியமா வந்து பார்க்கணும் ப்ரோ? ஃபேமிலியே பார்க்கறது தான் முக்கியம் தான் ப்ரோ. ஆக்சுவலா எல்லாருமே கப்புள்ஸா என்னங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. வீட்டில் எல்லாமே கப்புள்ஸாவும் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை சீன்ஸ் நல்லா காமெடியா கொண்டு போனாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, லைட்டா கூட சண்டை. ஃபேமிலிக்குள்ள இருந்துச்சுன்னா சண்டை நடக்கும், அதே தான் இருந்தது. ரியலா என்னென்ன நடக்கும் அதான் இருந்தது. பார்க்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகே. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாதிரியே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை வரலாறு யாரோ படமா எடுத்திருக்காங்க. காப்பி ரைட்ஸ் ஏதோ விஷயம் இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவரு. ஆமா, அவரு உண்மையை சொல்ல போனா இவங்க 2 பேரால அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. அதையும் சேர்த்து அதுல போட்டுருங்க. ஆனா படத்துல அதை காட்டல. புரியல. சாங்ஸ் ஓகே, கொஞ்சம் மெலோடியா இருந்துச்சு. மற்றபடி வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பா கொண்டு போயிருக்கலாம். டீடைல்ஸை ரொம்ப கொஞ்சம் மெகா சீரியல் மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். தங்கச்சி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் லைட்டா மட்டும் காட்டிட்டாங்க, அது கொஞ்சம் டீப்பா காட்டியிருக்கலாம். யோகி பாபு சார் காமெடி நடுவுல வந்து கொஞ்சம் போரா போகும்போது அவர் கொஞ்சம் யோகி பாபுல வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு. படம் ஃபுல்லா இவங்க பொண்டாட்டி, இவங்க மாமனாரு மாமியாரு எல்லாரும் கண்ணு முன்னாடி வந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. இல்ல கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலி இவங்க ஆரம்பிக்கும் போதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா டவுட் இருந்தது. ஏன்னா குழந்தைக்கு மொட்டை அடிக்கும் யாருமே இல்ல. சோ எல்லாரையும் வர வச்சு மொட்டை அடிக்கணும்ன்றதான் அவங்க கான்செப்டாவே இருந்தது. அதனாலதான் வந்து எல்லாரையும் வர வச்சு பண்ணாம இருந்தது. பட் கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பேர் நல்லா இருக்கு. அவங்க பேர் நல்லா இருக்கு. 2 பேருடைய எமோஷன்ஸ் அப்புறமா வந்து சண்டை போடுறது ரியாலிட்டியா இருந்துச்சு. இந்த ஆர்டிபிஷியலா இல்லாம எல்லாமே ரியாலிட்டியா வந்து கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு 2 பேருக்குமே. அவசரமா இருக்கு. படத்துல பிடிச்சதுலாம் இல்ல, இப்ப நடக்கிறது தான். இப்போ லேட்டஸ்டா நடக்கிறது ஃபேமிலியில என்ன நடக்குதோ அதை பத்தி தான் தத்ரூபமா எடுத்திருக்காரு. பாண்டியராஜ் சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு. யோகி பாபு காமெடி ஆசம். எங்கேயும் போர் அடிக்கல. ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் தான். ஃபேமிலி ஓரியன்ட் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அது எப்படி அவங்க சால்வ் ஆகுறாங்கன்றது தான் வந்து டோட்டலா வந்து ஸ்டோரியே. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சொதப்பு மாதிரி இருந்தது சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது கிளைமேக்ஸ்? அதெல்லாம் இல்லைண்ணா, சூப்பரா தான் இருக்குது.